வணக்கம். ஆர்பிகே கிச்சன்லேருந்து ஈஸ்வரி பாலகிருஷ்ணன். நாம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாவக்காயும் மாங்காயும் சேர்த்து செய்த புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிளிமூக்கு மாங்காய் 1 கட் பண்ணி வச்சுருக்கோம். 1/4 கிலோ பாவக்காய் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 கப் சின்ன வெங்காயம், பூண்டு தட்டி வச்சுருக்கு. இந்த அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கோம். லெமன் சைஸ் புளி தண்ணியில் ஊறிக்கிட்டு இருக்கு. தாளிக்க கடுகுளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், பெருங்காயம், வரமிளகாய், 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 5 டீஸ்பூன் சாம்பார் பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பாதி தேங்காயை அரைச்சிக்கணும். 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கு கொடுத்த பொருளையெல்லாம் சேர்த்துடலாம். தட்டி வச்ச பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயம் வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். சாம்பார் பொடி, மஞ்சப்பொடி சேர்த்து கிளறி விட்டுறலாம். தக்காளி, பாவக்காயை சேர்த்து கிளறி விட்டுருவோம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை தூண்டி விட்டு கொதிக்க விடுவோம். கொதித்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி பாவக்காய் வேகிற வரைக்கும் வேக விட்டுறலாம். 8 நிமிஷம் ஆயிடுச்சு. பாவக்காய் வெந்துருச்சு, தக்காளி மசிஞ்சிருச்சு. மாங்காயை சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை தூண்டி விட்டு கொதிக்க விடுவோம். இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொதித்ததும் ஸ்டவ் சிம்மில் வச்சு மூடி 5 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். புளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. மாங்காய் இந்த அளவுக்கு வெந்தால் போதும். வெல்லத்தை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணியில் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்து கிளறி விட்டுறலாம். ஸ்டவ்வை மீடியமில் வச்சு கொதிக்க விடுவோம். பாவக்காயும் மாங்காயும் சேர்த்த செஞ்ச புளிக்குழம்பு ரெடி. செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.